தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால் வேளையிலே உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காய் வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இந்த வார்த்தை சொல்றார், லோத்தின் மனைவியை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி இந்த பகுதியில் ஆண்டு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, வேதத்தில் எத்தனையோ ஸ்திரீகள், எத்தனையோ பெண்கள், எத்தனையோ சகோதரிங்க, எத்தனையோ தாய்மாருங்க இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அவங்க எல்லாரையும் நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லலை. ஆனா லோத்து மனைவியை மாத்திரம் நினைவு கூறுங்க அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் லோத்து மனைவி ஒரு எக்ஸாம்பிள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நேரங்களில் அநேக தேவனுடைய பிள்ளைங்க பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் அவரோட வாழ்க்கையில கடந்து வரும்போது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை விட்டுட்டு உலகத்தானாய் மாறி விடுகிறார்கள். ஆகையால இந்த யாரெல்லாம் ஆண்டவரை மறுதலிக்கிறார்களோ, ஆண்டவரை விட்டு விலகி போறாங்களோ, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இந்த லோத்து மனைவி யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு முன் உதாரணம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசித்து பாருங்க. சோதோம் குமரா பட்டணத்தை தேவன் அழிக்கும் முன்னே ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லோத்து குடும்பத்தின் மேல இரக்கம் பட்டு அவர்களை அந்த பட்டணத்திலிருந்து, அந்த அழிவிலிருந்து அவளை தப்பி ஓடும்படியா சொல்லுகிறார். ஆனா நீங்க 16ஆம் வசனம் கவனமா வாசித்து பாருங்க. லோத்து குடும்பம் தடை பண்ணி கொண்டே இருந்தது, தாமதம் பண்ணி கொண்டே இருந்தது. ஆனா தேவன் என்ன பண்ணார்? இரக்கம் பட்டு தேவ தூதர்களை அனுப்பி அந்த குடும்பத்தை, அன்பான தேவச்சனம், அங்கிருந்து தப்ப வைக்கிறார். தப்ப வைக்கும் போது அந்த குடும்பத்தாருக்கு ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். ஆண்டவரே சொல்றாரு, நீங்க சமபூமி எங்கும் நிக்காம, திரும்பி பார்க்காம ஜீவன் தப்ப ஓடி போங்க அப்படின்னு சொன்னார். அன்பான தேவச்சனமே, ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? முன் வைத்த கால பின் வைக்க கூடாது. வாழ்வோ சாவோ, ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக நம்ம வாழணும். ஆனா இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர்கிட்ட வரோம் சந்தோஷமா, ஆனா கொஞ்ச காலம் ஆன உடனே நம்ம மறுபடியும் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரியமான தேவ ஜனமே, விட்டு வந்த இடத்தை எப்படி பிசாசு, நீங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 44-45 வசனத்தை வாசித்து பாருங்க. பிசாசானவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு எங்கேயும் இடம் கிடைக்காததுனால அவன் மறுபடியும் விட்டு வந்த இடத்தை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் திரும்பி வந்து பார்க்கறான். அந்த இடம் அழகாய் பெருக்கி சுத்தமாக்கி அலங்கரித்து வைத்திருக்கிறத கண்ட உடனே அந்த அசுத்தாவை என்ன பண்ணுதுன்னா, போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கொண்டு வருது. கொண்டு வந்த உடனே வேதம் சொல்லுது, அவட முந்தின நிலைமை காட்டிலும் அவட பிந்தின நிலைமை அதிக கேடுள்ளதா இருந்தது அப்படின்னு. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு அதே போலதான் அநேக தேவனுடைய பிள்ளைங்க என்ன பண்றோம்? பிரியமான தேவ ஜனமே, நம்ம உலகத்தை நீங்க ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்க. யாக்கோபனுடைய 13 பிள்ளைங்க, அதுல 12 ஆண் பிள்ளைங்க, ஒரே ஒரு பெண் பிள்ளை தாங்க. அவ பேர் தீனா. அவ என்ன பண்ணாலாம்? ஊரை சுத்தி பார்க்கணும்னு போனா. அன்பான தேவ ஜனமே, அந்த ஊர்ல இருக்கிற வாலிபன் அவளை இச்சித்து அவளோடு தவறாய் நடந்தான் என்று வேதம் சொல்லுது. நம்ம தேவ பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது? அன்பான தேவ ஜனமே, உலகத்தை சுத்தி பார்க்க கூடாது, ஊரை சுத்தி பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா, பிரியமானது ஆண்டுகிட்ட வந்துட்டோமா, ஒரே வாழ்க்கை தான். உலகத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா பலதரமான வாழ்க்கை இருக்கும். அவைகள் எல்லாம் நம்ம பிரியமான கவர்க்கும்படியா, நம்ம இழுக்கும்படியாக, தேவனை விட்டு தூரமா கொண்டு போகும்படியாக நம்மளை என்ன பண்ணுங்க? பலவிதமான ஆசைகளுக்குள்ளும் இச்சைகளுக்குள்ளும் நம்மை நடத்த என்ன பண்ணுவான்? பிசாசு பலவிதமான காரியங்களை காட்டுவான். ஏசாமிக்கு அவன் என்ன பண்ணாதுங்களா? உலகத்தை காட்டினான். பாரு, இது எல்லாம் எந்து, நீ என்ன சாஸ்தாங்கமா பணிந்து கொண்டா உனக்கு தருவேன். நம்மளை கூட ஆசை காட்டுவான்.
ஆண்டுட்ட வந்துட்ட பின்பு நம்மளை எப்படியாவது கீழே தள்ளணும்னு சொல்லி நமக்கு அன்பான தேவ ஜனமே விதவிதமா காட்டுவான். ஊரு சுத்துறதுன்னா அன்பான தேவ ஜனமே பார்க்கறது தவறு கிடையாது, தப்பான இடங்களுக்கு போறதுதான் தப்பு. நம்ம பார்த்து ரசித்து, ஏன்னா தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பு எவ்வளோ அழகா மகிமையா இருக்குது என்னங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், வர்ணிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எது நம்மை பாதிக்குதோ, எது நம்ம கெடுக்குதோ, எது நம்ம தேவனை பிரிக்குதோ அவைகளுக்கு நம்ம விலகி தூரமாக இருக்கணும். ஆனா லோத்து குடும்பத்தை பாருங்க, ஆண்டு எச்சரிச்சார். என்ன எச்சரிச்சாரு? சமபூமியில நிக்காத, திரும்பி பார்க்காத, ஜீவன் தப்ப ஓடன்னு. ஆனா நீங்க ஆதியாகமம் 19:26 வாசித்து பாருங்க. லோத்து அவன் பிள்ளைங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க, ஆனா அவனோட மனைவி மாத்திரம் திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்ததுனால அவன் உப்பு தூணாய் மாறி போனான். அன்பான தேவச்சனமே, உப்பு வேற, உப்பு தூணு வேற. உப்பு உபயோகமாகும், உப்பு தூணு யாருக்குமே உபயோகமாகாது. எப்ப நம்ம திரும்பி பார்க்கிறோமோ, தேவனுக்கு பிரயோஜனமாக வேண்டிய நாம் பிரயோஜனமற்றவர்களாக என்னங்க ஒரு பாறையை போல நம்ம அங்கேயே வாழ்நாளெல்லாம் இருப்போம், யாருக்கும் பிரயோஜனமா இருக்க மாட்டோம். அதற்காக தேவன் நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கல, அதற்காக தேவன் நம்மை அழைக்கல. தேவன் எதற்காக அழைத்தாரன்னா, நாம் பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் நீங்க முதல் 3 வசனம் வாசித்து பாருங்க. தேவன் ஆபிரகாமை அவருடைய தேசத்திலிருந்து, இனத்திலிருந்து, தகப்பன் வீட்டிலிருந்து அழைத்து தான் காண்பிக்கிற இடத்துக்கு போன்னு சொன்னார். சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு, 7 விதமான ஆசீர்வாதங்களோடு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அப்போ தேவன் நம்மை வேர்பிரிக்கிறது எதுக்காகனா, திரும்பி பார்க்காம நம்ம வாழணும். நம்ம அழைக்கப்பட்டது எதுக்காகனா, பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், பல நேரங்களில் இந்த லோத்து மனைவியை போல என்னங்க அப்பப்போ அன்பான தேவ ஜனமே நம்ம அப்படி உலகத்தை திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அன்பான தேவ ஜனமே, நீங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்க. லோத்து கண்ணுக்கு சோதம் குமரா அழியறதுக்கு முன்னால அது எப்படி இருந்துச்சா, கண்ணுக்கு இன்பமா இருந்துச்சா, சமபூமியா இருந்துச்சா, நீர் வளைச்சல் உள்ள தோட்டமா இருந்துச்சா, கர்த்தருடைய தோட்டமாகிய ஏதேனை போல இருந்துச்சா, சமபூமியா இருந்துச்சா, பார்க்கறதுக்கு பல இருக்கும். சில நேரங்களில் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா, பல ரூபங்கள்ல பலரை கொண்டு நம்மளை வஞ்சிப்பான். இப்ப அனுபவிக்கிறேன்னா எப்போ, இப்போ செய்யலன்னா எப்போ, என்னங்க இதெல்லாம் என்ன ஆகணுங்க, துறவியா எல்லாம் வயசான காலத்துல தான் இதெல்லாம் நம்ம செய்யணும், இப்ப என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வஞ்சித்து தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு, நம்ம தேவனுக்கு பிரயோஜனம் ஆகக்கூடாது என்று சொல்லி அவன் பலவிதமான சதியை செய்வான். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அன்பான தேவ ஜனமே, அவருடைய மாயையில சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவரே ஒருத்தன் பிரியமான பின்பற்றணும்னு நினைச்சா, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசித்து பாருங்க. தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்து அவரை பின்பற்ற கடவன் என்று சொன்னா, உன்னை நீ வெறுத்து தான் ஆண்டவருடைய சிலுவையை பின்பற்றணும். அப்பதான் உன் வாழ்க்கையில நீ மற்றவனுக்கு பிரயோஜனமாய் மாற முடியும். ஆகியால் தான் பவுல் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, அன்பான தேவ ஜனமே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிச்சு பாருங்க. எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையா எண்ணுகிறேன் என்று சொல்லி. ஆகையால நம்ம எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவனுக்காக என்ன பண்ணுங்க, வேர் பிரிக்கப்பட்டவர்களாக தனித்து தேவனுடைய மகிமைக்காக நம்ம வாழணும். ஒருவேளை நம்ம திரும்பி நீங்க கேட்கலாம், திரும்பி பார்த்தா என்ன நடக்கும்? அன்பான தேவ ஜனமே, லோத்து மனைவி போல உப்பு தூண் ஆயிடுவீங்க. உப்பு தூண் ஆயிட்டீங்கன்னா நீங்க யாருக்காவது உபயோகமாக முடியுமா? யாருக்காவது நீங்க பிரயோஜனமா இருக்க முடியுமா? யாருக்காவது ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க அன்பான தேவ ஜனமே. அப்ப நம்ம வாழ்க்கை என்ன இல்லாம போயிடும், அர்த்தம் இல்லாம போயிடும். ஆகியால தான் ஆண்டு சொல்லும் போது லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்துல சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு, கலப்பையின் மேல கை வைத்து பின் திரும்பி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. அன்பான சகோதரனே சகோதரிய, நம்ம ஒரு தடவை பின் திரும்பி பார்த்துட்டா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துருவோம். என்னங்க, தகுதி இல்லாதவங்களா நம்ம மாறிடுவோம். அதுக்காக நம்ம ஆண்டுகிட்ட வரல, நம்ம அதை காட்டிலும் மென்மையா மகிமையாய் வாழணுன்றதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகியால் தான் பேதுரு தன் நிருபத்தில் எழுதும் போது 2 பேதுரு, அன்பான தேவ ஜனமே, 2ஆம் அதிகாரம் 21-22 வாசித்து பாருங்க. ஒருவன் ஆண்டவரிடத்துல மறுபடியும் அதே பழக்கம், அதே வழக்கத்தை அவன் செய்தான்.
அவன் ரட்சிக்கப்படுறதை காட்டிலும் ரட்சிக்கப்படாம இருக்கிறது நல்லது என்று வேதம் சொல்லுது. அப்ப ஆண்டுகிட்ட வந்து நம்ம திரும்பி பார்த்தோம்னா நமக்கும் உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு என்ன இல்லைங்க, வித்தியாசம் இல்லை. அதற்காக தேவன் நம்ம அழைக்கல. அது மட்டுமல்ல, அப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா பன்னிக்கும் நாய்க்கும் ஒப்பனையா சொல்லுது. பண்ணி என்ன பண்ணுமா, கழுவி விட்டா சேத்துல போய் விழுமா, நாய்க்கு அக்குனது சாப்பிடணும்னு சொல்லுது. அப்ப நம்ம அப்படியேப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்றதுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. என்னங்க, இந்த பூமியிலே நாம் எத்தனை காலம் வாழ்றோமோ, என்னங்க, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நம்மளோட மரண நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், லெக்கைய நோக்கி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நீங்க 2ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அங்க தேவ வசனம் சொல்லுது, அன்பால நெருங்கி வர பாவத்தை உதறிவிட்டு பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரா இருக்கிற இயேசுவை நோக்கி என்ன பண்ணணுமா, ஓடு பொறுமையான வேதம் சொல்லுது. நம்ம வேற யாரையும் பார்க்க கூடாது, பொறுமையா ஆண்டவரை பார்த்து, எதற்காக ஆண்டவர் என்னை பிடிச்சு கொண்டிரோ அதை நான் பிடித்து கொண்டு ஓட எனக்கு உதவி செய்யணும். நம்ம என்ன பண்ணங்க, தேவனுக்காக வைராகியமா வாழணும். அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களா மாற முடியும். யாரெல்லாம் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா திரும்பி பார்த்தாங்களோ, தேவனை விட்டு போனாங்களோ, அவங்க வரலாறுல பிரியமான தேவ ஜனமே இடம் தெரியாம போயிட்டாங்க. ஆனா யாரெல்லாம் தேவனுக்காக வைராகியமா வாழ்ந்தாங்களோ அவங்க எல்லாம் சரித்திர புருஷர்லாம் மாறிட்டாங்க. ஆகையால வரலாறை உருவாக்குறதும் என்னங்க, வரலாறுல நம்முடைய பேர் அழிந்து போகிறதோ நம்ம கையில தான் இருக்குது. ஆகையால இந்த கால வேளையில தேவ சமூகத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டு பல வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை, அது உமக்காக வாழ எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலவிளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாய் கர்த்தாவே, எங்களை எதற்காக பிடித்து கொண்டிரோ அதையே நாங்கள் பிடித்து கொண்டு லெக்கை நோக்கி தொடர உதவி செய்யும். கலப்பையின் மேல் கை வைத்து நாங்கள் பின் திரும்பி பார்க்காதபடி வாழ்வோ சாவோ ஒரே வாழ்க்கை உமக்காக வாழ நீர் உதவி செய்யும். இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்திலும் கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிங்க. அவருடைய குறைகளை நிறைவாக்கும், அவருடைய தேவைகளை சந்தியும், அவளை பலப்படுத்தும், எடுத்து அநேக ஆயிரங்களுக்கு அவள் பிரயோஜனமான பாத்திரமாய் மாற உதவி செய்யும். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று. ஆகியால் கேட்ட நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சா, அன்பான சகோதரனே சகோதரியே, எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா எங்களுடைய யூடியூப் சேனல்ல எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் அங்க டிஸ்பிளே ஆகிறது, என்னை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.